கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, நீ யாரிடமும் சொல்ல முடியாமல் உன் மனசுக்குள்ளே மட்டும் வச்சு கொண்டு இருக்கும் ஒரு வேதனை இருக்குது சாமி. நான் இதை செய்யவே இல்லை, ஆனால் ஏன் எல்லா குற்றமும் என் மேலே வந்துச்சு? நான் யாருக்கும் கெடு நினைக்கல, ஆனால் என் வாழ்க்கை என்னை எப்படி சோதிக்குது இப்படின்னு பல நாட்களாக உன் மனசுக்குள்ளே கேட்டுட்ருக்க. ஆனால் இப்போ கவனமாக கேட்டுக்கோ சாமி. நீ செய்த தவறுக்காக நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த நிமிஷத்தில் உனக்கு சொல்ல வேண்டிய ஒரு அருள் செய்தி இருக்குது சாமி. உன் வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் உன்னை தண்டிக்க இல்லை, அது உன்னை உயர்த்த போகும் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம் சாமி. அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேளு. ஏன்னா இந்த வார்த்தை இன்றைக்கி உனக்காகவே வந்திருக்கு சாமி. நீ வெளியே பார்த்தா சாதாரணமாக இருப்பது போல் தோணலாம், ஆனால் உன் உள்ளத்தில் மட்டும் ஒரு பெரிய வேதனை இருக்குது. நான் இதை செய்யவே இல்லையே, ஆனால் ஏன் எல்லாரும் என்னையே குறை சொல்கிறாங்க இப்படின்னு உனக்கு நீனே உன் மனசுக்குள்ளே பல முறை கேட்டுட்டு இருந்திருக்க. நீ அமைதியாக இருக்க, சண்டை போடலை, யாரையும் குறை சொல்லவும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உன் மனசு மட்டும் ரொம்பவே காயமடைஞ்சிருக்கு. நீ செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிப்பது போல் வாழ்க்கை ஒன்று சோதிக்குது. அந்த நேரத்தில் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீ தனியாக அழுத நாட்களும் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் மனசில் நினச்சிக்கோ சாமி, உன் மனசு எவ்வளவு சுத்தமோ அதே மாதிரி இறைவன் நன்றாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. நீ அமைதியாக தங்கி அந்த வேதனை வீணாக போகாது சாமி. சாமி, நான் செய்யாத தவறுக்காக ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்ததுன்னு நீ கேட்கலாம். இந்த கேள்வி உன் மனசுக்குள்ளே பல முறை வந்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நாம் செய்யாத தவறுக்காக மட்டுமே வராது. சில நேரங்களில் இறைவன் உன்னை ஒரு பெரிய பாதைக்கு தயார் செய்யும்போது கூட இப்படி சோதனைகள் வரும். ஏன்னா உன் மனசின் பலம், உன் பொறுமை, உன் நம்பிக்கை, இந்த மூன்றையும் உயர்த்த வேண்டும் என்பதற்காக வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் காட்டும். நீ கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், உன்னை குறை சொன்னவங்களும் உன்னை தவறாக புரிஞ்சவங்களும் ஒரு நாள் உண்மையை புரிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா உண்மை சில நேரம் மறைஞ்சிருக்கலாம், ஆனால் ஒருபோதும் தோற்காது சாமி. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சோதனை நேரம் வரும். அந்த நேரத்தில் தான் மனிதனின் உண்மை மனசு வெளிப்படும். நீ இப்போ அனுபவிக்கிற இந்த நிலை அது தண்டனை இல்லை, அது ஒரு சோதனை காலம் சாமி. நீ அமைதியாக இருக்க, உன்னை குறை சொன்னவர்கள்ட்ட கூட நீ பழிவாங்க முயற்சி செய்யலை, இதுதான் உன் பெரிய பலம். சாமி, ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, சில நேரங்களில் இறைவன் நம்ம உடனே காப்பாற்ற மாட்டார். ஏன் தெரியுமா? நம்முடைய பொறுமையையும் நம்மளோட உண்மையையும் எவ்வளோ வலிமையானது என்பதை உலகம் பார்க்க வேணும் என்பதற்காகவே காத்திருக்க வைப்பாங்க. நீ இப்போது சந்தித்த அந்த சோதனை நீ பலவீனமானவன் என்பதற்காக இல்லை, நீ பலமானவன் என்பதற்காக தான். அதனால தான் வாழ்க்கையை உன்னை இன்னும் உயரத்தை கொண்டு செல்ல இந்த சோதனையை காட்டுது சாமி. இப்போ வரை நடந்தது எல்லாமே ஒரு சோதனை காலம். ஆனால் இப்போ ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்க போது. நீ அமைதியாக தாங்கிய அந்த வேதனை, நீ சொல்லாமல் விழுங்கிய அந்த கண்ணீர், அனைத்தையும் இறைவன் பார்த்துட்டு தான் இருக்கார் சாமி. இறைவனுடைய அருள் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் திடீர்னு நீ நினைக்காத விதத்தில் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். உன்னை தவறாக புரிஞ்சு கொண்டவங்க, உன்னை குறை சொன்னவங்க, அவங்களுக்கே ஒரு நாள் உண்மை தெரியும். அந்த நாளில் நீ எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை, உன் அமைதியை உன் உண்மையை நிரூபிக்கும். அதனால் இப்போ முதல்ல கவலையை விடு. ஏன்னா உன் வாழ்க்கையில் அருள் நகர ஆரம்பிச்சிருக்கு சாமி. இப்போ உன் வாழ்க்கை அமைதியாக இல்லை போல தோணலாம், ஆனால் ஒரு உண்மை இருக்குது. ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் இருக்குது சாமி. சிலருக்கு அது சீக்கிரம் வரும், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக வரும். ஆனால் தாமதமாக வரும் ஆசீர்வாதம் பல நேரங்களில் மிக பெருசாக இருக்கும் சாமி. நீ இத்தனை நாட்களாக அமைதியாக தாங்கியதற்கு ஒரு காரணம் இருக்குது. உன் வாழ்க்கையில் வரப்போகும் அந்த நல்ல விஷயம் உன்னை மட்டும் இல்லை, உன்னை குறை சொன்னவங்களையும் ஆச்சரியப்படுத்தும். ஒரு நாள் திடீர்னு உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். அந்த நாளில் நீ நினச்சி பார்ப்ப, இத்தனை நாள் நான் காத்திருந்தது வீணாக போகலைன்னு. அதனால் இப்போ ஒரு விஷயம் மட்டும் செய்யி, நம்பிக்கையே விடாத. ஏன்னா உன் நேரம் நெருங்கி கொண்டு இருக்கு சாமி. இப்போது உன் மனசுக்குள்ளே இன்னும் ஒரு பயம் இருக்கலாம், இந்த நிலை எப்போது மாறும்னு. ஆனால் இப்போ அந்த கவலையெல்லாம் நீ விட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நீ செய்யாத தவறுக்காக நீ உன்னை தண்டிக்கவே வேண்டிய அவசியமே இல்லை சாமி. கடந்த காலத்தை நினச்சி உன் மனசை இன்னும் காயப்படுத்தாத. ஏன்னா அந்த சம்பவம் உன் வாழ்க்கையை உடைக்க வரல, அது உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்ற வந்திருக்கு சாமி. இப்போ முதல் உன் மனசுக்குள்ளே நீ தீர்மானம் எடு, நான் இன்னைக்கு கவலைப்பட மாட்டேன், நான் என் உண்மையை நம்பி வாழ போகிறேன்னு. ஏன்னா உண்மையை தாங்கி நிற்கும் மனிதனை வாழ்க்கை ஒரு நாளும் நிச்சயமாக உயர்த்தும் சாமி. அதனால் இப்போ முதல்ல கவலையை விடு. நல்ல நாட்கள் அருகில் இருக்குது சாமி. நீ இப்போது பார்க்கும் இந்த நிலை என்றைக்குமே இப்படியே இருக்காது சாமி. வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும், அப்போது எல்லாம் திடீர்னு மாற ஆரம்பிக்கும். இத்தனை நாள் உன்னை புரிஞ்சு கொள்ளாதவங்க கூட ஒரு நாள் உன் உண்மையை புரிஞ்சு கொள்வாங்க சாமி. உன்னை தவறாக பார்த்தவங்க அதே மனிதர்கள் ஒரு நாள் உன்னை மதிக்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் வாழ்க்கையின் இயல்பு. இன்றைக்கி கஷ்டமாக இருக்கும் நிலை நாளைக்கு ஒரு பெரிய அனுபவமாக மாறும். நீ இப்போ சந்தித்த இந்த சோதனை உன்னை உடைக்க வரல, அது உன்னை பெரிய மாற்றத்திற்காக தயார் செய்ய வந்தது.
அதனால தான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் மெல்ல மெல்ல உருவாகிட்டு இருக்கு சாமி. அது வரும் நாளில் நினச்சி பார்ப்பேன், இந்த கஷ்டமெல்லாம் என்னை உயர்த்த தான் வந்துச்சுன்னு. இப்போ இந்த நிமிஷத்தில் நீ உன்னிடம் ஒரு உறுதி எடுத்துக்கோ. கடந்த காலத்தில் நடந்ததை நினச்சி வருத்தப்படாமல், நடக்க போகும் நல்ல விஷயத்தை நம்பிக்கையுடன் எதிர்பார்க்க வேண்டும். நீ செய்யாத தவறுக்காக நீ கவலைப்பட்ட நாட்கள் போதும். இனி அந்த வேதனையை உன் மனசில் இருந்து மெதுவாக விட்டுடு. ஏன்னா உன் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சு போகலை. இங்கிருந்து தான் ஒரு புதிய ஆரம்பம் தொடங்க போகுது சாமி. நீ இப்போ எடுக்க வேண்டிய உறுதி ஒரே ஒரு விஷயம்தான். என்ன நடந்தாலும் நான் என் உண்மையையும் என் நம்பிக்கையே விடமாட்டேன்னு நினச்சிக்கோ. இந்த உறுதியோடு நீ முன்னேறினா வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமான உயர்த்தும் சாமி. இப்போ வர நீ கேட்ட இந்த வார்த்தைகள் ஒரு சாதாரணமான பேச்சு இல்லை. உன் மனசுக்குள்ளே இருக்கும் அந்த வேதனைக்கு ஒரு ஆறுதல். நீ செய்யாத தவறுக்காக நீ அழுத நாட்களும் இருக்கலாம். யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ அமைதியாக தாங்கிய தருணங்களும் இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோ. உன் உண்மை ஒரு நாள் நிச்சயமாக வெளியில் வரும். உன் மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை ஒரு நாள் உன்னை கைவிடாது. அதனால் இனிமேல் கடந்த காலத்தை நினச்சி உன்னை நீயே காயப்படுத்தாத. நம்பிக்கையோடு முன்னேறு. ஏன்னா நல்ல நாட்கள் உன் வாழ்க்கைக்கு பக்கத்தில் வந்துருச்சு சாமி. சாமி, ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. நம்பிக்கையை மட்டும் விட்டுடாத. நல்லது நிச்சயம் நடக்கும் சாமி.